மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய பொண்ணு வெண்பா உயிருடன் இல்லையா என தவித்து மார்ச்சரிக்கு போகும் விஜய் மல்லி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு வெண்பாவை ஷேப்பை வந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு முன்னாடி லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் நம்ம விஜய், அதாவது மல்லி சொல்கிற எந்த பரிகாரத்தையும் செய்ய முடியாது, என் பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னா நான் களத்தில் இறங்கி தேடினா மட்டும்தான் அது முடியும், அப்படி இல்லைன்னா மூட நம்பிக்கை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் எதுவும் வந்து கிடைக்காது அப்படின்னு விஜய் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது வெளியே தேடுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே சரி, இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு தான் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போது போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே போலீஸ் இருந்துட்டு, சார் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு குழந்தை ரவுடிங் கட்டிருந்து தப்பித்து வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்து குழந்தை ஸ்பாட்லேயே இறந்துடுச்சு. இப்போது அந்த குழந்தை உங்களதா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி குழந்தை இல்லை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தானே வந்து கொடுத்துருந்தீங்க, அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸை வந்து வர சொல்லியிருக்கோம், யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ, சரி நீங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு மார்ச்சரிக்கு வர சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் என்ன வெண்பா உனக்கு அதுக்குள்ளே இவ்வளோ அவசரமா, இந்த மல்லியம்மாவையும் டாடாவையும் விட்டுட்டு போக உனக்கு வந்து எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு இப்போது நம்ம மல்லி கண் கலங்கி போயிடுவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் விஜய்க்கு சொல்லவே வேணாம், இப்போது தன்னுடைய உயிர் தங்கிட்ட இல்லாதது போல் ரெண்டு பேருமே தவிச்சு போயிட்டு மார்ச்சரிக்கு போகிறாங்க இல்லையா. அப்போது மேடம் இந்த குழந்தையா இல்லை இந்த 3 குழந்தை இருக்குது, இதில் எதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அது பார்க்குற மனநிலைமை தைரியமும் எனக்கு வந்து சுத்தமாக கிடையாது, என்னங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு மல்லி வந்து சொல்லுவாங்க இல்லையா. மல்லி உன்னால தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருக்கோம், என் பொண்ணு மட்டும் இந்த இடத்துல இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறமா நானும் உயிரோடு வந்து இருக்க மாட்டேன். விஜய் என் பொண்ணு இல்லாமல் நான் மட்டும் உயிரோடு இருந்துருவேனா என்ன, முதல்ல அது நம்ம குழந்தைய என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க இல்லையா. அப்போ தான் தெரியும் அது வந்து வெண்பா கிடையாது, வேறொரு குழந்தை அப்படின்னு. இப்போ தெரிஞ்சதுமே எந்த குழந்தைய இருந்தால் என்ன, எல்லாமே குழந்தை தானே அப்படின்னு இப்போ நம்ம மல்லி கண்காணிக்கு தான் வந்து போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு தன்னுடைய பிடி சார் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லையா. ஏன்னா இந்த உலகத்தில் இப்போதைக்கு பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று நடந்தாலோ அசம்பாவிதம் நடந்தாலோ அந்த இடத்துலேருந்து தப்பிக்க நாம் வந்து நம்மளால் வந்துட்டு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உயிரை நாம் தான் வந்து காப்பாற்றிக்கணும் மற்றவங்க கிட்டே இருந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெண்பா இருந்துட்டு அங்கே இருந்துட்டு தகர கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தன்னுடைய கைத்தை வந்து கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த குண்டுலேடியை நம்பினா நம்ம வந்து கடைசி வரைக்கும் இதே குடோனில் தான் வந்து இருக்கணும், நம்ம இல்லைன்னு மல்லியமும் சரி டாடாவும் சரி தவிச்சு போயிருப்பாங்க, நம்மளை பார்க்காம எப்படி இருக்காலும் தெரியல, மல்லியம்மா சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இப்போது வெண்பா இருந்துட்டு போவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பசங்க நம்ம வெண்பா வந்து பார்த்துடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு தப்பிச்சு போகிறா பாருடா அப்படின்னு சொன்னதுமே இப்போ வெண்பாவை துரத்த ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம வெண்பா தான் ரன்னிங்கில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது வெண்பாவுடைய ஓட்டத்தை யாரால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு அங்கிருந்து அப்படியே குதிரையை விட வேகமாக ஓடுறாங்க, அந்த அளவுக்கு தான் ஓடுறாங்கன்னு வந்துச்சு நினச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பசங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெண்பாவை துரத்துட்டே வந்து போவாங்க. மறுபக்கம் நம்ம வெண்பா எதிர்பாராத விதத்தில் ஒரு காரில் வந்து கொஞ்சம் அசந்திருந்தால் மாட்டியிருப்பாங்க. ஆனால் காரில் எல்லாம் மாட்ட கிடையாது, அந்த காரில் வந்தது வேறு யாருமே கிடையாது, தீபிகா மேடம் தான். ஏன்னா ஒரு பக்கம் தீபிகா ஆல்ரெடி குழந்தை இல்லாமல் போனாலோ இல்லை காணாமல் போனாலோ அவங்கள வந்து மிஸ் பண்ணாலோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐஸ்வர்யா மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தான் சரி இனிமேலும் போலீஸை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நாமளும் போலீஸ் தானே, அப்படி இருக்கும்போது களத்தில் இறங்கி என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கடைசியில் நம்ம விஜயும் மல்லியும் வெண்பாவை தேடுறத எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வரும்போது தான் நம்ம தீபிகாவுடைய கண்ணில் இந்த வெண்பா இருந்துட்டு தென்படுறாங்க. அதுக்கப்புறமா வெண்பாவை ஷேப்பை வந்து காப்பாற்றிடுறாங்க. மறுபக்கம் இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இனி தீபிகாவும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து மாற போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது, நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.